வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். இன்றைய பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். 85 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 2 சந்தேக நபர்கள் பியகமவில் கைது. பசியால பகுதியில் போலீசாரின் ஆணையை மீறி பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது துப்பாக்கி பிரயோகம், ஒருவர் பலி. மலையகத்தின் சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு. இனி விரிவான செய்திகள். 85 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 2 சந்தேக நபர்கள் பியகமவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடி படையினரால் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். இலங்கையில் அதிக அளவிலான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்ட 2வது சந்தர்ப்பம் இதுவென போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். போதைப் பொருளுடன் ஹைபிரிட் கார் ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேற்று மாலை கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அஜித் ரோஹன சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஒருவர் தொடர்பான தகவல்கள் வெளிவந்துள்ள நிலையில் இந்த போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். பசியால பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது. நேற்றிரவு நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டார். பசியால சந்தியில் நேற்றிரவு 11:30 மணியளவில் போலீசாரின் ஆணையை மீறி பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் இந்திக்க என்பவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் தனது நண்பருடன் கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த போதே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் வதுப்பட்டிவல ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கல்வி பொது சாதாரண தர பரீட்சையில் கணிதம் உள்ளிட்ட முக்கிய சில பாடங்களில் சித்தி அடையாத மாணவர்களுக்காக விசேட செயற்திட்டம் ஒன்றை ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி கல்வி அமைச்சருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். பொலனறுவை ராயல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். பொலனறுவை ராயல் கல்லூரியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்கள் நேற்று ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டது. மஹிந்தோதிய தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் மற்றும் புனரமைப்பு செய்யப்பட்ட சிபிடி சில்வா ஞாபகார்த்த மண்டபம் என்பன திறந்து வைக்கப்பட்டன. முன்னே ஆட்சி காலத்தில் 2.5-3 லட்சம் மாணவர்கள் கணித பாடத்தில் சித்தி அடைவதில்லை. ஏன் இவ்வாறு சித்தி அடையாதுள்ளனர் என அமைச்சரிடம் நான் கூறினேன். இந்த எண்ணிக்கை தற்போது 1,12,000 குறைவடைந்துள்ளது. மாணவர்களை பாடசாலையில் இருந்து அனுப்ப முடியாது. இதற்கான மீள்வகுப்பு கட்டாயம் நடத்தப்பட வேண்டும். இவ்வாறு சித்தி அடையாத மாணவர்கள் அனாதையாக்காது சில செயற்றிட்டங்களை முன்னெடுக்குமாறு அமைச்சருக்கு நான் ஆலோசனை வழங்கினேன். இதனை கட்டாயம் செய்ய வேண்டும். இது தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்தியுள்ளோம். இவர்கள்தான் எமது எதிர்கால சந்ததியினர். இவர்கள்தான் நாட்டை கொண்டு செல்ல வேண்டும். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, நாங்கள் செய்யும் வேலை திட்டங்களை பார்ப்பதற்கு நுரைச்சோலை துறைமுகத்திற்கு செல்கின்றனர். கப்பல் உள்ளதா, வாவி உள்ளதா, நீர் உள்ளதா என குறைபாடுகளை பார்ப்பதற்கு செல்கின்றனர். இந்த பாடசாலைக்கு வந்து பார்க்கும்படி நான் அழைப்பு விடுக்கின்றேன். இன்னும் 2 வருடத்திற்குள் பொலனறுவையிலிருந்து கொழும்புக்கும், கொழும்பிலிருந்து பொலனறுவைக்கும் 1.5 மணித்தியாலத்தில் செல்ல முடியும். அரசாங்க தொழில்களை விட விவசாய துறையினூடாக அதிக வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன தெரிவித்தார். மாகந்துர பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இந்த கருத்தினை தெரிவித்தார். பெரகம மாதுர பகுதியில் உள்ள சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. රුපියල් 50,000ට ප්‍රයිවට් සෙක්ටර් එකේ දුන්නොත් පඩි රුපියල් 10,000ට උපාධියට යනවා ආණ්ඩුවේ. தனியார் துறைகளில் 50,000 ரூபாய் சம்பளம் வழங்கினாலும் 10,000 ரூபாய் சம்பளத்திற்கு அரசாங்க பட்டதாரி தொழிலுக்கு செல்கின்றனர். அரசாங்க தொழிலுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் என்பதற்காக செல்கின்றனர். ஆனால் இதில் இருக்கும் சிரமம் தெரியாது. நாட்கள் கடந்து செல்லும் போது இந்த சம்பளத்தினால் செலவை ஈடு செய்ய முடியாத நிலை காணப்படும். எனினும் சிறந்த முறையில் 1 ஏக்கர் நிலத்தில் பயிரிட்டால் இதனை விட கூடிய வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தாத்தா செய்த தொழிலை பிள்ளைகள் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆனாலும் எங்களுக்கு வருமானத்தை பெற்றுக்கொள்ளும் வழிமுறையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அரசு சேவையை விஸ்தரிக்க முடியாது. ஆனாலும் வருமானத்தை ஈட்டிக் கொள்ளும் வழிமுறைகள் நாட்டிற்கு அவசியம். தொடர்ச்சியாக இலவசமாக வழங்கி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. இவ்வாறு செய்ய முடியாது. இவ்வளவு மானியத்தை வழங்குவதால் நட்டம் ஏற்பட வாய்ப்பில்லை.
கல்கமுவ அம்பன்பொல ரயில் மார்க்கத்திலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. புகையிரத பாதையின் நடுவில் காணப்பட்ட குறித்த சடலத்தை ரயில் சாரதி ஒருவர் கண்டுள்ளதாக அனுராதபுரம் ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. கல்கந்தெவ பகுதியில் வசிக்கும் பெண் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக கல்கமுவ போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. திருகோணமலை குச்சவெளி போலீஸ் பிரிவின் இக்பால் நகரில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் மோதியதில் படுகாயமடைந்த நிலையில் பாதசாரி ஒருவர் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆயினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. விபத்தில் உயிரிழந்த 65 வயதானவரின் சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் மோட்டார் சைக்கிளின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை குச்சவெளி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை வெள்ளாவெளி மண்டூர் பகுதியில் நேற்று பிற்பகல் 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியுள்ளன. இதில் படுகாயமடைந்த 4 களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. விபத்தில் உயிரிழந்த 19 வயதான இளைஞனின் சடலம் களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனை இன்று நடைபெறவுள்ளது. விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வெள்ளாவெளி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை கிளிநொச்சி தொண்டமான் நகர் பிரதான வீதியில் அமைந்துள்ள ரயில் கடவையில் நேற்றிரவு 8:45 அளவில் விபத்து இடம்பெற்றுள்ளது. ரயில் கடவையினை கடப்பதற்கு முயற்சித்த உளவு இயந்திரத்தின் மீது ரயில் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த உளவு இயந்திரத்தின் பெட்டி விபத்து இடம்பெற்ற இடத்திலிருந்து 100 மீட்டருக்கு அப்பால் காணப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். விபத்தில் உளவு இயந்திரத்தினை செலுத்தியவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஊவ பரணகம பொசான் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படவுள்ள புத்த பெருமானின் சீடர்களின் புனித சின்னங்களை தாங்கிய வாகன தொடரணி தற்போது நுவரெலியாவை அண்மித்துள்ளது. ஊவா பரணகம பொசன் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படவுள்ள புத்த பெருமானின் சீடர்களின் புனித சின்னங்களை தாங்கிய வாகன தொடரணி இன்று காலை யடிகளகல விகாரையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்தது. கம்பளை உடப்புசல்லாவ நுவரெலியா வெளிமட ஊடாக பரணகம உமால பொசன் வலயத்திற்கு புத்த பெருமானின் சீடர்களின் புனித சின்னங்களை தாங்கிய வாகன தொடரில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஊவா பரணகம பொசன் வலயத்தில் இன்று பிற்பகல் புத்த பெருமானின் சீடர்களின் புனித சின்னங்கள் பிரதிஷ்டை செய்யப்படவுள்ளன. ஊவ பரணகம ஒன்றிணைந்த பௌத்த சங்கத்தின் ஏற்பாட்டில் நியூஸ் ஃபர்ஸ்டின் அனுசரணையுடன் நடைபெறும் ஊவா பொசன் வலயம் இன்று பிற்பகல் ஆரம்பமாக உள்ளது. ஊமா அலஸ்ரீ சுதர்சனாராம விகாரையில் புத்த பெருமானின் சீடர்களின் புனித சின்னங்கள் இன்று பிற்பகல் 3 மணிக்கு பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன. அங்கு இடம்பெறவுள்ள சமய நிகழ்வுகளின் பின்னர் புனித சின்னங்களை பக்தர்கள் வழிபட முடியும். மட்டக்களப்பு பொதுக்குடியிருப்பு கண்ணகை அம்மன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தின் 6ஆம் நாள் சடங்கு நேற்றிரவு நடைபெற்றது. சின்னஞ்சிறார்கள் மற்றும் பெண்கள் மட்டப்பெட்டி சுமந்து வர மேளதாளம் முழங்க மரபுப்படி பூசைப்பெட்டி ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டது. கடந்த 6ஆம் தேதி ஆரம்பித்த சடங்கு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் நாளை திருக்குளுத்தி சடங்குடன் வருடாந்த உற்சவம் இனிதே நிறைவு பெற உள்ளது. கண்ணகை அம்மனின் அருட்கடாட்சம் வேண்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். புத்தளம் முந்தல் கரக்கட்டை பகுதியில் மனைவியை கூரான ஆயுதத்தால் குத்தி கொலை செய்த பின்னர் கணவனும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் சம்பவ இடத்திலே காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். சடலங்கள் தொடர்பில் நீதவான் விசாரணைகள் இடம்பெற்றதன் பின்னர் பிரேத பரிசோதனைகளுக்காக சிலம்பம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. இருவரின் மரணங்களுக்கான காரணங்கள் இதுவரை தெரியவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் முந்தல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுவர்லியா மாவட்டத்தின் டிக்கோயா பிரதேசத்தில் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி தெரிவிக்கின்றார். நுவரெலியா, அம்பகவா மற்றும் கொத்மலை பிரதேச செயலக பிரிவுகளில் கடும் மழை பெய்து வருவதாகவும் நுவரெலியா மாவட்ட செயலாளர் குறிப்பிடுகின்றார்.
பலத்த மழை பெய்து வருவதால் டிக்கோயா பிரதேசத்தில் வெள்ள நிலைமை காணப்படுவதுடன் வீடுகள் சிலவற்றிற்கும் சேதம் ஏற்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். போசைட் பகுதியில் 5 வீடுகளுக்குள் மழை வெள்ளம் புகுந்துள்ளதுடன் பொகவந்தலாவையில் சேதம் ஏற்பட்ட வீடொன்றிலிருந்து ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடும் மழையினால் அனர்த்தங்கள் ஏற்படலாம் என அடையாளம் காணப்படுகின்ற பகுதிகளில் உள்ளவர்கள் அந்தந்த பிரதேச கிராம உத்தியோகத்தர்களை தொடர்பு கொண்டு பாதுகாப்பான நடைமுறைகளை பின்பற்றுமாறு நுவரெலியா மாவட்ட செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். மலையக பிரதேசங்களில் கடும் மழை பெய்து வருவதால் நீரேந்து பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இன்று அதிகாலை முதல் மலையகத்தில் கடும் மழை பெய்து வருகின்றது. இம்மழை காரணமாக மலையத்தில் காணப்படுகின்ற அனைத்து ஆறுகளின் நீர்மட்டமும் பெருமளவில் அதிகரித்துள்ளது. குறிப்பாக டிக்கோயா ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்ததினால் டிக்கோயா பகுதியில் உள்ள சுமார் 20 வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனால் இவ்வீடுகளில் குடியிருந்தவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் நீரை அகற்றும் பணியில் இறங்கியுள்ளனர். மேலும் போர்டிஸ் பகுதியில் சுமார் 30 வீடுகளும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளன. இவ்வீடுகள் பெரும்பாலும் பெருந்தோட்ட தொழிலாளர் வீடுகளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து மழை பெய்யுமானால் மலையத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இப்பாதிப்புகள் ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து மண்சரிவு அபாயங்களும் நிலவுகின்றன. இதேவேளை இறக்குவானை கங்குட தோட்ட பகுதியில் இன்று காலை மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் வீடொன்றிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த அனர்த்தம் இன்று காலை 7 மணியளவில் இடம்பெற்றுள்ளதுடன் முச்சக்கர வண்டியொன்றும் மண்ணில் புதையுண்டுள்ளதாக கங்குட தோட்ட கிராம உத்தியோகத்தர் KW தர்மபால தெரிவிக்கின்றார். அனர்த்தத்தினால் எவருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை என குறிப்பிட்ட கிராம உத்தியோகத்தர் அந்த பகுதியில் தொடர்ந்து மண்சரிவு அபாயம் நிலவுவதால் 4 குடும்பங்களை அங்கிருந்து பாதுகாப்பாக அகற்றியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இடம்பெயர்ந்தவர்கள் தத்தமது உறவினர் வீடுகளில் தற்போது தங்கியுள்ளனர். அவர்களுக்கான உடனடி நிவாரணங்களை வழங்குவதற்கு தோட்ட அதிகாரி மற்றும் பிரதேச செயலாளர் ஊடாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 014896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.